Hi friends, welcome to ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல வித்தியாசமான புது கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப்ஸ் நம்பர் 1. நாம செய்யற ரெசிபி இல்ல குழம்புங்களுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சு ஊத்துவோம். ஒரு சில நேரம் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது அதில் சுடு தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி அந்த பால் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்பவே திக்காக இருக்குங்க. இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய டிப்ஸே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு யூடியூபரோட ஜே மாம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட டிப்ஸ் தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிற தேங்காய் பாலை விடவே இதில் ரொம்பவே திக்காகவும் நம்ம வந்து 2-3 தடவை கூட சுடுதண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ரொம்பவே திக்காக, அதே சமயம் நமக்கு வந்து நிறைய தேங்காய் பாலும் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட சேனல் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அவங்களும் நிறைய டிப்ஸ் வீடியோலாம் போடுவாங்க. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி செய்யவோ இல்லை எதனா ஃப்ரை பண்ணவோ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சுடுதண்ணியில் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுருவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியே தேவையில்லைங்க. நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இதை நார்மல் வாட்டரில் சேர்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா ஊறி வந்துடும். இதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணீர் சேர்த்து தான் இதை ஊற வைக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஆனால் 15 நிமிஷம் முன்னாடி சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளேயும் மேலேயும் நல்லா நம்ம கிளறி விட்டோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா ஊறி வந்துடும். இதுக்காக நம்ம சுடுதண்ணி தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் கொஞ்சமாக அள்ளி ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா ஊறிடுச்சு, அது உள்ளேருந்து கூட இந்த மாதிரி நிறையா வரும். நம்ம வந்து இது 2-3 தடவை அலசி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சூப்பராக வந்து நல்லா ஊறி இருக்குங்க. அவ்வளோதான், இதுக்காக நம்ம சுடுதண்ணிலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிரேவி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக வருங்க. இதுக்காக நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து கிரேவி திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் பேசும்போது வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மியூசிக் அதிகமானதால் நான் சொன்ன டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதனால் நான் அதில் சொல்லியிருந்த முக்கியமான 2 டிப்ஸ் மட்டும் நான் இதில் வந்து திரும்ப ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நம்ம தேங்காய் நிறைய வாங்கிட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கிட்டு வர தேங்காய் பார்த்திங்கன்னா நாளடைவில் அது கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி நம்ம நிற்க வச்சோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தேங்காய் வந்து கெட்டே போகாது. ஆனால் கண்டிப்பாக தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்க வைக்கணும். நீங்கள் வந்து தரையில் செவுத்து ஓரமாக நம்ம இப்படி வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்கெட்டில் நம்ம வந்து தேங்காயை இப்படி நிற்க வச்சோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை தேங்காய் எத்தனை நாளானாலும் சரிங்க, உங்களுக்கு கெட்டே போகாது. ஆனால் தேங்காய் கண்டிப்பாக இப்படி நிற்க வச்சு தான் வைக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் கெட்டே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காளான் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். காளான் வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியும் கூடங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. அதனால் அடிக்கடி கண்டிப்பாக காளானை வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். காளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி தான் மேலே மணலாக இருக்கும், ரொம்ப தூசாகவும் பார்க்க அழுக்காக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கத்தியை வச்சு லேசாக அந்த சைட்லேருந்து இழுத்தோன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த காளானோட மேல் தோல் வந்து உங்களுக்கு அழகாக கழண்டு வந்துடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு வச்சு மேலே தேய்ச்சியும் க்ளீன் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் அந்தளவுக்கு க்ளீன் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு தான் நான் மேல் தோலை எடுத்துடுவேன். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு மேலே எடுக்கும்போது கரெக்டாக அந்த மேல் தோல் அழகாக உங்களுக்கு கழண்டு வந்துடும். பாருங்கள், மேலே இருக்கிற கலருக்கும் உள்ளே இருக்கிற கலருக்கும்
நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் காளான் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து நமக்கு சமைக்கிறதும் ரொம்பவே ஈஸிங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு பேக்கெட் க்ளீன் பண்ண 2 நிமிஷம் தாங்க ஆகும். அதிகபட்சம் அந்தளவுக்கு செலவு கூட ஆகாது. அதனால் இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடில் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவிலே இருந்தது தான். இது வந்து 3வது டிப்ஸ். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக நம்மளோட மிக்ஸி மூடி அதோட லப்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக வேறு முடி இல்லைன்னா வேறு ரப்பரை வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய மிக்ஸி ஜாருக்கு இருக்கிற அந்த மூடி அதுக்கு சைடில் போடுறோம் இல்லையா, அந்த லப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். இதை மாட்டிட்டு நம்ம அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு சைடு எல்லாமே நமக்கு வழிஞ்சு வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த லப்பர் தான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த லப்பர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்ஸி மூடி மேலே சைடில் கரெக்டாக உள்ளே செட் ஆகிற மாதிரி நம்ம அதை க்ளோஸ் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நான்வெஜ் ரெசிபீஸும் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட ராசாத்தி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக உள்ளே செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இப்போ அரைச்சோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வழியவே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து மிக்ஸி மூடி இந்த லப்பர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற மிக்ஸி மூடி வச்சே நம்ம வந்து சமாளிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.